ஸோ ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. உடனே எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் எப்பாடா சந்தோஷமான செய்தி, போயிட்டு வாப்பா. எல்லாரும் மிச்சல் மார்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருங்க, காலை தூக்கி மேலே வச்சிருக்க இப்போ வை தூக்குடி அது மாவன தூக்குன. இதில் வேறு நடுவில் இந்த சைலன்சர் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்ம பேட் கமிஷன் போட்டு போனதுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இவரை அடிக்கிறீங்கன்னு கேட்டால், தம்பி 4 டீம் யார் வருவாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லணும். தம்பி என்ன நெக்கலாக சொல்லியிருக்காருன்னா, ஆஸ்திரேலியா வரும் மற்ற 3 டீம் நீங்கள் யார் வேணா எழுதிங்க, மயிரை பிடிங்கி நட்டு நிற்க வைக்க. என்ன தம்பி கேள்வி கேட்டால் நீங்களே தம்பி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பீப் மட்டும் போட்டுங்க எடிட்டர் அந்த சாண்டில். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவெல்லாம் இங்கே வச்சுக்காது. ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்தியா செம்மையாக ஆடினாங்களாண்ணா, எஸ் வேறு லெவலில் ஆடினாங்க. எங்களுக்கே தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஆடின இன்னிங்ஸில் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ்னால் அதுதான். ஸோ விராட் கோலி பயங்கரமாக ஆடினார். பேர்பட்ட வரிகள் அப்படின்னு ஒரு வரிகள் சொன்னாங்க, இந்தியன் டீம்னு வந்துட்டா நீங்கள் விராட் கோலி கிட்ட தாங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வரிகள் அவருக்கு செட் ஆகுதோ இல்லையா, இந்த லைன் யாருக்கு செட் ஆகணும், ஹர்திக் பாண்டியாக்கு செட் ஆகும் போல. எல்லாரும் இந்தியன் டீம்னா இப்போ அவர்கிட்ட போயிட்டாங்க. நல்லா இருக்குல்ல, அண்ணன் எடுத்துக்கிட்டேன், அந்த வரிகள் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ரோஹித் ஆன இன்னிங்ஸ்லேயே எங்களுக்கு தெரிஞ்சு சூப்பரான சரியலான இன்னிங்ஸ்னா இதுதான். அடி பொழந்தாரு, அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடிக்கடி தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. த மைண்ட் செட் ஆஃப் த டீம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டெம்போவை செட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்தியன் போலிங்கை பற்றி உங்களுக்கே தெரியும். போலிங் உள்ள வந்த உடனே டமால் அப்படின்னு டிராவிஸ் ஹெட் அடிக்க ஆரம்பிட்டாரு. என்ன எந்த பார்ட்ஸும் வேலை செய்ய மாட்டோம், நம்மளை அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆளு ஹெட்டு மட்டும் நம்ம கூட வந்தால் மட்டும் அடின்னு அடிக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு வெறியவன் தெரியல. ப்ளூ கலர் ஜெர்சியை போட்டாலே பொழந்துடுறாரு. ஸோ ஹெட் அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்தார். பும்ரா அண்ணன் இது வரைக்கும் ஃபுல் டாஸ் போட்டு 4 விட்டுலாம் நான் பார்த்ததில்ல, ஃபுல் டாஸ் போட்டு 3 4 விட்டான் ஒரு ஓவரில் பும்ராலாம். அப்படியே நாங்கள் பார்த்தா ஐயா என்னையா ஊருக்கு கிளம்பிடுவோமா, பெட்டி படிக்கல எடுத்து வச்சிருவோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்து. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியா சூப்பராகவே ஆட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான கண்டென்ட்டே யாருன்னா ஆப்கானிஸ்தான் டீம் தான். நான் மேட்ருக்கு வர்றேன். 2010 அவங்க எங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா டிவிஷன் 5 அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறம் குவாலிஃபயர்ஸ்லாம் ஆடுற மாதிரி ஒரு டீமாக வந்து இப்போ டேரெக்டாக ஒரு T20 வேர்ல்ட் கப் ஆனாங்க. குவாலிஃபைஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு டீம் வளர்ந்துருக்குன்னா செம்மையாக இருக்குது. பங்களாதேஷ் கூட ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்ற காலையில் ஒரு மேட்ச் போயிட்டே இருந்து ரொம்ப இன்டென்ஸான மேட்ச் தான். ஜிபி ஏத்தாத ஜிபி அப்புறம் உனக்கு வாசிச்சிருவேன் பிபி. ஆஸ்திரேலியா மேட்சை கம்பேர் பண்ணதும் இந்த மேட்ச் நிஜமாவே சூப்பராக தான் இருந்தது. கணக்குறியே இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு பங்களாதேஷ் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்தது. பங்களாதேஷை பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து லைட்டாக அப்படியே ட்ராப் ஆகினே போனாங்க போலிங்க்கு அப்புறம். எனக்கு என்னன்னா ஒரு நல்ல கரியரை எவ்வளோ கேவலமாக எவனாச்சும் ரூவன் பண்ண முடியும், இதுக்கு மேலே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்பிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து சொன்னார் ப்ரெஸ் மீட்டில் வந்து கமான் பங்களாதேஷ் அப்படின்னு சொன்னார். கலக்கிடுவேன் மொத்தம் பொட்டி படிக்க கிளம்பிட்டு இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஊருக்கு போறதா ஆயிடுச்சு. தம்பி ஊருக்கு கிளம்புனா போயிடணும், திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. ஏன் தம்பி நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ஆர்வமா இருந்தாங்க ஆஸ்திரேலியா ஊருக்கு போறதை பார்த்து. ஏன் நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க, நான் ஊருக்கு போற மூட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி மழைலாம் வந்து நான் கூட நினைச்சேன் ஆஹா. கடைசியில் பார்த்தா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு அவங்களோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சது யாருக்கெல்லாம் சந்தோஷம் இல்லை, எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீரன் வீரனா நின்றான் அந்த மாதிரி தான் ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு மேடம் இது ஒரு ஆக்ஷன் மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு ஜானதன் டாட்டாங்க இது கையை காட்டி பண்ண சொல்லுவார். கால் வலிக்குது மேடம் அப்படின்ற மாதிரி பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க நிஜமாவே நேர்மையாக ஜெயிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டெரன் பிராவோ ஹூ ஹாஸ் பீன் அ வெரி பிக் பில்லர் ஆஃப் த டீம். ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இவங்களெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் தான். அக்ஷர் பட்டேல் பிடிச்ச கேட்சாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா வந்து நிறைய ஸ்லாப்பி ஃபீல்டிங் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ ஆஸ்திரேலியா கூட ஆப்கானிஸ்தான் பண்ண ஒரு ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரியலாகவே சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செமிஃபைனல் ஸ்பாட்டை இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பிடிச்ச முக்கியமான விஷயம் ஃபீல்டிங் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதே விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.